இப்போ நம்முடைய வாழ்க்கையில் முட்டாள்தனம் அப்படிங்கிறத நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, கோபத்தில் நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு தடவை சொல்லுவோம் தப்பு செஞ்சால், 2 தடவை சொல்லுவோம், 3வது தடவை சொன்னதை கேட்கலன்னு வச்சுங்களேன், முட்டாள்னு சொல்லுவோம். அப்போ முட்டாளே பேசாம இரு அப்படிம்பா, அறிவு கெட்டவனே அமைதியை உட்காரு அப்படிம்போம், மாக்கானே உட்காரு அப்படின்னு சொல்லி திட்டுவோம். அடுத்து டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் 40-50 பிள்ளைங்க இருக்கிறாங்க. எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு பிள்ளை குறும்பு பண்ணுச்சுன்னா சொல்லி சொல்லி பார்ப்பாங்க, கேட்கலைன்னா முட்டாள் ஜென்மமே அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அடுத்தது தொழில் செய்கிற இடத்துல முதலாளி என்ன பண்ணுவார், தொழிலாளிகிட்ட ஒரு வேலை சொல்வார். அந்த இடத்துல அந்த தொழிலாளி சரியாக புரிஞ்சுக்காம தப்பாக செஞ்சுட்டா, முட்டாள் மாதிரி வேலை செய்யாத, நல்லா வேலை செய்ய அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேலை செய்கிற அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா தனக்கு கீழே வேலை செய்கிறவர்கள்ட்ட தவறாக பேசுவாங்க. எப்படின்னா முட்டாள் அப்படின்னு சொல்லி அதிகமாக பேசுவாங்க, மூடனே அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் முட்டாள்ங்கிற வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம், அதே நேரத்தில் மற்றவங்களை திட்டுறதுக்காக முட்டாள் ஜென்மமே, அறிவிருக்கா, அறிவு கட்டவனே அப்படின்னு சொல்லி நம்ம திட்டும் பொழுது நம்மளை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், நம்ம வார்த்தையை ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஆண்டவரே எங்களுக்கு இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது அவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுறாரு இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்ம மற்றவங்களை முட்டாள்னு சொல்லும் பொழுது அதையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். அப்போ நம்ம வாயினால் மற்றவங்களை முட்டாள்னு சொல்லக்கூடாது. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, வேலை செய்கிற இடத்துல உங்கள் வேலைக்காரர்களுக்கு விரோதமாக, உங்கள் அதிகாரிகளை கூட நீங்கள் திட்டியிருந்தா கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, இனிமேல் நான் அந்த முட்டாள்ங்கிற வார்த்தையை, மூடன்கிற வார்த்தையை, அறிவு கட்டவனேங்கிற வார்த்தையை நான் உபயோகப்படுத்தக்கூடாது, ஆண்டவரை என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, முட்டாளுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தோம்,